சிவாய நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவாரம் விரதம் தான். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார விரதம் அப்படின்றது சிவபெருமானுக்கு ரொம்பவுமே உகந்த விரதங்களுள் இந்த விரதம் ரொம்பவுமே முக்கியமானது. அந்த நாள் சிவபெருமானுக்கு 108 1008 அப்படின்னு சொல்லிட்டு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு சில கோவில்களில் கார்த்திகை மாதம் வரக்கூடிய எல்லா சோமவாரம் அப்படின்றது திங்கக்கிழமைகளையும் சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு சில கோயில்களில் ஏதாவது ஒரு திங்கக்கிழமைகளில் இந்த சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கோவிலானது ஆத்தூர் செங்கல்பட்டு ஸ்ரீ அருள்மிகு வழித்துறை பணீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலில் வாரந்தோறும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமைகளில் வாரந்தோறுமே சிவபெருமானுக்கு இந்த சங்காபிஷேகம் நடைபெறுது. இந்த கார்த்திகை மாதத்தில் முதல் வாரமாக வந்த சோமவார சங்காபிஷேகமும் நம்மளோட சேனலில் வீடியோவாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். இது 2ஆம் வார சங்காபிஷேக பூஜை. இந்த பூஜையில் கலசம் வச்சு ஆவாகனம் பண்ணி 108 சங்குகளில் தீர்த்தம் வச்சு பூஜைகள் முடித்து அந்த தீர்த்தத்தை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணாங்க. பொதுவாகவே சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர். அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் 108 சங்க கொண்டு புனித தீர்த்தத்தால் ஐயனுக்கு அபிஷேகம் பண்ணுறதை பார்க்குறதே காண கிடைக்காத காட்சி. இந்த அற்புதமான காட்சிகளை நீங்களும் பாருங்கள். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டில் ஆத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தாங்க இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலானது 3500 ஆண்டுகள் பழமையான கோவில். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாள் கர்ப்பரக்ஷாம்பிகை கருக்காத்தம்மன் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுறாங்க. கருவை காத்து குழந்தை வரம் அருளக்கூடிய தாயா இருந்து மக்கள் அருள்பாலிக்கிறாங்க. இந்த சிவலிங்கமானது வழித்துணை பணீஸ்வரர் அப்படின்ற பெயரால் அழைக்கிறாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக மற்ற கோவிலில் இருக்கிற சிவலிங்கத்தோட ருத்ர பாகத்தை விட இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனோட ருத்ர பாகமானது பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னா இந்த சிவலிங்கமானது புற்று மண்ணால் உருவான ஸ்வயம்புலிங்கம். அந்த லிங்கமானது அந்த ருத்ரபாகமானது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்களுமே அந்த சிவலிங்கத்தை பாருங்கள். மற்ற கோவிலில் இருக்கிற அந்த ருத்ரபாகத்தை விட இந்த ருத்ரபாகமானது பெரிதாக தான் உங்களுக்கு காணப்படும். சர்பங்களும் இந்த கோவிலில் உள்ள சிவபெருமானை அடிக்கடி வணங்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லப்படுது. செங்கல்பட்டு ஆத்தூரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலை போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அப்பன் பரமேஸ்வரன்ட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாமே நிவர்த்தியாகி உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். சோமவார சங்காபிஷேகம் முழுவதுமே இந்த வீடியோவில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சிவாய நம. வாழ்க வளமுடன். यत्र पूर्वे साध्या सन्ति देवाः अद्भसम्भूता पृथिवीरसः च विश्वकर्मणः समवर्तदाति तस्य वेदरूपमेति एताहमेतं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसः परस्तात् परमेश्वराभ्यो नमः कार्तीकमासशुद्धवारिण रुद्राभिषेकसमसन्दर्भेण पञ्चामृताभिषेकस्नानं समर्पयामि एकादीपं दर्शयामि संगतेः क्षीरेण स्थापयामि आप्याय समेतने विश्वतः सोमरिष्टियं भवावाजस्य संगतेः क्षीरेण स्थापयामि आप्याय समेतने विश्वतः सोमरिष्टियं भवावा